புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு நாள் ராமாபுரம் தோட்டத்திற்கு பழைய நாடக நடிகர் ஒருவர் அங்கே வந்திருந்தார். அவரிடம் என்ன விஷயமாக வந்திருக்கிறார்கள் என்று காவலாளி கேட்டார். நான் முதல்வரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். காவலாளி என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் என்று மறுபடியும் கேட்டார். அதற்கு அந்த நடிகர், குடும்பமே பட்டினி, ஒன்றுமே முடியவில்லை, நானும் முதல்வருடன் நாடகத்தில் நடித்திருக்கிறேன் என்றார். சரி உட்காருங்கள் என்று எம்ஜிஆர் வெளியே வந்ததும் கேளுங்க செய்வார் என்று சொன்னார். சில நேரம் கழித்து எம்ஜிஆர் வெளியே வந்தார். அந்த நாடக நடிகரை பார்த்து எப்போ வந்த என்று சைகையால் கேட்டுவிட்டு இங்கு சாப்பிட்டு தான் போகணும் என்று சொல்லிவிட்டு காரில் சென்று விட்டார். அந்த நடிகருக்கு ஒன்றும் தெரியாமல் புரியாமல் நின்றார். இருந்து சாப்பிட்டு விட்டு போக சொன்னார். மதியம் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்றார். நான் எப்படி சாப்பிடுவது, என் குடும்பமே பட்டினியாக இருக்கும்போது என்று கண் கலங்கியது. சரி புரட்சி தலைவரே சொல்லிவிட்டார் என்று அந்த நடிகர் மதியம் சாப்பிட்டு இருந்தார். எம்ஜிஆர் கோட்டையிலிருந்து வந்துவிட்டார். அந்த நாடக நடிகரும் மதியம் எம்ஜிஆர் வெளியே புறப்படும் போது அவரை பார்த்து சொல்லிவிட்டு போங்கள் என்றார். சரி என்று இருந்தார். அந்த நாடக நடிகரும் மதியம் எம்ஜிஆர் வெளியே புறப்படும் போது அவரை பார்த்து சொல்லிவிட்டு போலாம் என்றார். மதியம் எம்ஜிஆர் வெளியே வந்தார். வந்தவர் சாப்பிட்டியா என்று கேட்டுவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு விட்டார். நடிகருக்கு ஒன்றும் புரியவில்லை. கார் புறப்பட்டு மீண்டும் நின்றது. எம்ஜிஆர் சைகையால் அந்த நாடக நடிகரை அழைத்தார். அவர் காருக்கு அருகில் சென்று தள்ளி நிற்க நெருக்கமாக அழைத்தார் எம்ஜிஆர். அவரும் காருக்கு அருகில் சென்றார். அவருடைய பாக்கெட்டில் ஒரு கவரை யாருக்கும் தெரியாமல் எம்ஜிஆர் வைத்துவிட்டார். கார் புறப்பட்டு சென்று விட்டது. எம்ஜிஆர் சென்ற பிறகு அந்த கவரை பிரித்தார். அதில் 10,000 ரூபாய் இருந்தது. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்பொழுது 10,000 ரூபாய் என்பது பல லட்சம் ரூபாய். 500 ரூபாய் கிடைத்தால் கூட போதும் என்று நம்பி வந்த அந்த நாடக நடிகருக்கு 10,000 ரூபாயை பார்த்தவுடன் மயக்கம் வராத குறைதான். காரில் இருந்த அரசு அதிகாரி ஒருவர் எம்ஜிஆரிடம், கஷ்டப்பட்டு வந்த நடிகர் சாப்பிட சொல்லி அவர் குடும்பம் சாப்பிடாமல் இருப்பதை புரிந்துவிட்டு கேட்காமல் போயிட்டீங்க, திரும்ப வந்து எம்ஜிஆர் காரில் ஏறிட்டீங்க, பாக்கெட்டில் 10,000 ரூபாய் வைத்து அனுப்பியது ஏன் என்று கேட்டார். அதற்கு எம்ஜிஆர் சொன்னார், எப்பவும் கஷ்டப்பட்டு வரவங்க அவங்க வாயால் பணம் கேட்க வைக்கக்கூடாது, அந்த முகத்தை தெரிஞ்சு நாமாகவே கொடுத்து அனுப்பி வைக்கணும். அவரா கேட்டிருந்தா கம்மியாக கேட்டிருப்பார், அதனால தான் நானே அவர் பாக்கெட்டில் 10,000 ரூபாய் பணத்தை வைத்தேன் என்றார். அந்த நாடக நடிகர் ஏ. வீரப்பன். வீரப்பன் நடித்த திரைப்படங்கள் 36. பணத்தோட்டம், படகோட்டி, காவல்காரன், கலங்கரை விளக்கம், ஒளிவிளக்கு, குடியிருந்த கோயில் போன்ற எம்ஜிஆர் படங்களில் நடித்துள்ளார். வீரப்பன் நகைச்சுவை பகுதி அமைந்த திரைப்படங்கள் 28. பணத்தோட்டம் படத்திற்கு காமெடி ட்ராக் எழுதியிருக்கிறார். எம்ஜிஆருடன் ஏ. வீரப்பனின் நெருக்கம். நாடக மேடைகளிலிருந்து சினிமாவுக்கு வந்த ஏ. வீரப்பன் 1960களின் எம்ஜிஆரின் படங்களில் தொடர்ந்து சிறிய வேடங்களில் நடித்தார். பணத்தோட்டம், கலங்கரை விளக்கம், ஒளிவிளக்கு, குடியிருந்த கோவில் போன்ற படங்களில் நடித்ததன் மூலம் எம்ஜிஆரின் கவனத்திற்கு வந்தார். அந்த காலத்தில் எம்ஜிஆர் புதிய திறமையாளர்களை ஊக்குவிப்பதில் பெயர் பெற்றவர். ஏ. வீரப்பனின் நகைச்சுவை உணர்வையும் வசனங்களையும் உருவாக்கும் திறமையும் கவனித்த எம்ஜிஆர் அவரை படக்குழுவில் நெருக்கமாக வைத்திருந்தார். பின்னாளில் பல முன்னணி காமெடி நடிகர்களுக்காக தனியாக காமெடி ட்ராக் எழுதும் அளவுக்கு வளர்ந்தார். பணத்தோட்டம் படத்தின் காமெடி ட்ராக் எப்படி உருவானது? ஏ. வீரப்பனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக பணத்தோட்டம் அமைந்தது. அவரது வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளின்படி அவர் முதன்முறையாக முழுமையான காமெடி ட்ராக்கை எழுதிய படம் பணத்தோட்டம் தான். அப்போது எம்ஜிஆர் படங்களில் கதையின் தீவிரத்தை குறைக்காமல் இடையிடையே நகைச்சுவை காட்சிகள் இடம்பெறும். அதற்காக தனியாக காமெடி காட்சிகளை வடிவமைக்கும் பணியில் ஏ. வீரப்பன் ஈடுபட்டார். அவரது எழுத்தில் இருந்த இயல்பான கிராமத்து நகைச்சுவையும் எளிமையான வசனங்களும் படக்குழுவினரிடம் பாராட்டை பெற்றன. இந்த படத்தில் கிடைத்த அனுபவம் தான் பின்னாளில் அவரை தமிழ் சினிமாவின் முக்கிய காமெடி ட்ராக் எழுத்தாளர்களில் ஒருவராக மாற்றியது. ஒரு சுவாரஸ்ய தகவல். பலர் ஏ. வீரப்பனை வெறும் நடிகராக மட்டுமே நினைப்பார்கள். ஆனால் கரகாட்டக்காரன், சின்னத்தம்பி, வைதேகி காத்திருந்தால், இதய கோவில் போன்ற படங்களில் கவுண்டமணி செந்தில் காமெடிகளுக்கு பின்னால் இருந்த முக்கிய மூளை அவர்தான். அவரது காமெடி எழுத்து பல தலைமுறைகளாக ரசிகர்களை சிரிக்க வைத்தது. பணத்தோட்டம் படப்பிடிப்பில் எம்ஜிஆரும் ஏ. வீரப்பனும் தொடர்புடையதாக ரசிகர் வட்டாரங்களில் சொல்லப்படும் சில சுவாரஸ்யமான நினைவுகள் உள்ளன. பணத்தோட்டம் படத்தில் ஏ. வீரப்பனின் வாய்ப்பு. அந்த காலத்தில் ஏ. வீரப்பன் பெரிய நட்சத்திரம் அல்ல. நாடக மேடை அனுபவத்துடன் சினிமாவில் சிறு வாய்ப்புகளுக்காக போராடி கொண்டிருந்தார். பணத்தோட்டம் படத்தில் நகைச்சுவை காட்சிகளுக்கான யோசனைகளை அவர் கூறிய போது அவற்றிலிருந்த இயல்பான நகைச்சுவை எம்ஜிஆரின் கவனத்தை ஈர்த்ததாக கூறப்படுகிறது. மக்கள் சிரிக்க வேண்டும் என்ற எம்ஜிஆர் கருத்து. எம்ஜிஆர் படங்களில் நகைச்சுவை என்பது வெறும் இடைச்செருகல் அல்ல. குடும்பமாக படம் பார்க்க வரும் ரசிகர்கள் சிரித்து மகிழ வேண்டும் என்று அவர் விரும்புவார். ஒரு காமெடி காட்சியை பற்றி விவாதித்த போது, வசனம் புத்திசாலித்தனமாக இருக்கட்டும், ஆனால் சாதாரண ரசிகருக்கும் புரிய வேண்டும் என்று எம்ஜிஆர் கூறினார்.
இந்த அணுகுமுறையே வீரப்பனின் எழுத்து பாணியிலும் பின்னர் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சிலர் குறிப்பிடுகிறார்கள். படப்பிடிப்பு தளத்தில் நடந்ததாக சொல்லப்படும் நிகழ்வு ஒரு நகைச்சுவை காட்சி படமாக்கப்பட்ட போது காட்சியில் இருந்த சில வசனங்கள் மிக நீளமாக இருந்ததால் எம்ஜிஆர் அதை சுருக்க சொன்னாராம். மக்கள் சிரிப்பது முக்கியம், வசனம் நீளமாக இருப்பது முக்கியமல்ல என்று கூறியதாக திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள் பின்னாளில் நினைவு கூர்ந்ததாக சில கட்டுரைகள் குறிப்பிட்டுள்ளன. வீரப்பனின் வாழ்க்கையை மாற்றிய அனுபவம், பணத்தோட்டம் மூலம் கிடைத்த நம்பிக்கையே பின்னாளில் அவரை முழுநேர காமெடி எழுத்தாளராக உருவாக்கியது. பின்னர் கவுண்டமணி செந்தில் காலகட்டத்தில் அவர் எழுதிய பல நகைச்சுவை காட்சிகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. அதனால் அவர் காமெடி ட்ராக் ஸ்பெஷலிஸ்ட் என்ற பெயரையும் பெற்றார். ஒரு மறக்க முடியாத விஷயம், வீரப்பன் பல பேட்டிகளில் எம்ஜிஆரை மிகுந்த மரியாதையுடன் குறிப்பிட்டுள்ளார். காரணம், திறமை இருந்தால் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை எம்ஜிஆரிடம் இருந்ததாக அவர் நம்பியதுதான் பாஸ். இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு எங்கள் A1 சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.